everyone, welcome to TAFIS YouTube channel, Institute of Central Examinations. நான் உங்கள் ஜேபி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 21க்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, நம்பர் பசில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how many such odd numbers are there, each of which is immediately preceded by a odd number and also immediately followed by a even number. அதாவது ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கணும், ஒரு odd number இருக்கணும், அதுக்கு முன்னாடியும் ஒரு ஆட் நம்பர் இருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, ஒரு ஒற்றைப்படை எண் இருக்கணும், அதுக்கு பின்னக்க ஃபாலோ பை ஈவன் நம்பர் இருக்கணும். அப்போ ஆட் ஈவனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செட் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 5 ஆடு ஆனால் இங்கே என்ன வந்துச்சு, ஆடு வந்துருச்சு. 1 3 8 இருக்கா, ஆட் ஈவன். 5 1 6 ஆட் ஈவன். நெக்ஸ்ட்டு 3 7 1 7 1 9 கிடையாது, 1 9 2 1 9 2 என்னது, ஆட் ஈவன். அடுத்து பாருங்க 5 9 4 ஆட் ஈவன். அடுத்து வேற எங்க இருக்கு, 5 5 3 கிடையாது, 5 3 1 கிடையாது, 3 1 2 ஆட் ஈவன். நெக்ஸ்ட் ஸோ அவ்வளோதான், 1 6 2 முடிஞ்சு. எத்தனை செட் இருக்குன்னு பார்த்தா 1 2 3 4 5 செட்ஸ் ஆர் தேர். இப்போ ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ 5 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இஃப் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங் கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அவனை அப்படியே அப்ளை பண்ணி போட்டாலே போதும். 12 சீன் இருக்கு, சீனா என்ன அர்த்தம் எனக்கு, ப்ளஸ் 16, பீனா என்ன மல்டிப்ளிகேஷன், டிவைடட் பை டி பைனா அதாவது 16 மல்டிப்ளிகேஷன் 15. ஏன்னா எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, டிவிஷன் சொல்லியாச்சு. ஸோ 15 டிவைட் பை 8. டக்குன்னு கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்கன்னு 15 டிவைட் பை 8 இருக்குனாங்க, நம்ம கேன்சல் பண்ண முடியும் இல்லையா. ஓகேவா? அடுத்து 8 இருக்கா, 8D 14, டினா என்ன மைனஸ், கொஞ்சம் போச்சு. அப்போ கேன்சல் பண்ணால் எனக்கு 1 8 2 8 2 15s ஆர் 30. 12 + 30 எவ்வளோ, 42. 42 - 14னா 28 அப்படின்றது தான் ஆன்சர் இருக்க போது நமக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? For the given number symbol series and answer the question that follows, counting to be done from the left to right only. All numbers are single digit numbers. ஓகே, கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, how many such numbers are there, எத்தனை எண்கள் இருக்குது, அதாவது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும், எனக்கு சென்டரில் நம்பர்ஸ் இருக்கணும். இதை இப்படி இந்த மாதிரி நீங்கள் பார்ஷலாக பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா கைஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன், each of which is immediately preceded by a symbol. அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்கணுமா, ஒரு சிம்பிள் இருக்கணும். நான் சிம்பிள் வச்சு மாற்றுக்கு எனக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு டாலர் சிம்பிள் வச்சு போகிறேன். இல்லை நீங்கள் சிம்பிள்னு எழுதிட்டா கூட ஓகே தான், ஃபைன். அடுத்து பாருங்கள், அண்ட் ஃபாலோட் பை அ சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன இருக்கணுமா, ஒரு சிம்பிள் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும், எனக்கு ஒரு குறியீடு இருக்கணும், ஒரு எண் இருக்கணும், ஒரு குறியீடு இருக்கணும், சிம்பிள் நம்பர் சிம்பிள் இருக்கணும். செட்டு பார்க்கலாமா, $9 ஒரு செட்டு. அடுத்து வேறு 2 சிம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தா இல்லவே இல்லை, ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. எனக்கு நம்பர் குவாண்ட் பேஸ் பசில் தான் வந்திருக்கு. இதில் 8D இருக்கு. டினா என்ன அர்த்தம் எனக்கு, -14. ஏனா டிவிஷன் பை 2. அடுத்து சீன் இருக்கு, சீனா என்ன நமக்கு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 3, பீனா மல்டிப்ளிகேஷன் இன்டூ 9. சால்வ் பண்ண முடிஞ்சா 3 9s are 27. ஸோ 7 8 - 7 என்ன கிடைப்பாங்க, 1 கிடைக்கும். 1 + 7 27 is 28 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கா. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. SG11, அதாவது இது என்னன்னா அனலாஜி தான் இது, சரியா. இது SG11ன்றத என்னன்னு குறிப்பிடுறாங்களாம், VH6 -6ன்னு குறிப்பிடுறாங்க. அந்த அனலாஜி டைப் கொஸ்டினை கொஞ்சம் பிரித்து விரிவாக்கமாக ரிலேட்டட்னு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கலாம். அப்போ SG11க்கும் VH -6க்கு என்ன சம்மந்தமோ அதே சம்மந்தம் தான் அடுத்து இருக்க போகுது, அதே சம்மந்தம் அடுத்த கொஸ்டின்லேயும் இருக்க போகுது, சரியா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பரை வச்சு அவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இஸ் ஆப்வியஸ்லி 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா 15 15 2 இருக்குது, 18 18 2 இருக்குது. அப்போ நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போமா. 11 என்ன பண்ணால் -6ஆக மாறும், -6ஆக மாறினா -17 பண்ணியிருக்காங்க, -17 பண்ணியிருக்காங்க. அப்போ 11 - 17. நெக்ஸ்ட் செக் பண்ணால் 19 இருக்கா, 19 -17 பண்ணால் 2 தான் கிடைக்க போகுது. நமக்கு கொஸ்டின் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 - 17 என்ன கிடைப்பாங்க, எனக்கு -15 ஆன்சர் கிடைக்கும். -15 இருக்க ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்குது, ஏ இருக்குது. பியும் டியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன வித்தியாசம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் Q இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் R இருக்குது.
செகண்ட் லெட்டர் பி இருக்குது, செகண்ட் லெட்டர் ஓ இருக்குது. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம ஃபஸ்ட் லெட்டருக்கே போகும். எஸ்லேருந்து வி என்ன ஆகுறாங்க, ஃபஸ்ட் லெட்டர் எஸ் டு வி என்ன ஆகுது, எஸ்ஸோடைய வேல்யூ 19, வியோடைய வேல்யூ 22 ப்ளஸ் 3 ஆகுறாங்களா? அப்போ கொஸ்டினில் எனக்கு என்ன இருக்குது, ஓஎன் ஓவுலேருந்து ப்ளஸ் 3 பண்ணணும், ஓ 15 ப்ளஸ் 3 பண்ணால் 18, ஆர் 18. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆர்ஓ மைனஸ் 15 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நம்மளால நிறைய கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். இந்த ஸ்பெசிஃபிக் கோட் லாங்குவேஜ், ஒரு சர்டன் கோட் லாங்குவேஜ், இது வந்து ஃபிக்டிஷியஸ் கோடிங் தான். குயின் ஏரியா ஆட் இஸ் கோல்ட் as MKNGUK. கேம் குயின் ஆண்ட் இஸ் கோல்ட் as NGOZIE. ஹவு இஸ் குயின் கோட் இன் திஸ் லாங்குவேஜ் கேட்குறாங்க. குயினுக்கான கோடு ரெண்டுத்துலையும் யார் தான் காமனாக இருக்குது, குயின் தான் காமனாக இருக்காங்க. குயின்ன்ற வேர்டு தான் காமனாக இருக்குது. அப்போ குயினுக்கான கோடு என்னவா இருக்கும், ரெண்டுத்துலையும் காமனாக இருக்க கோடில் பாருங்கள் NG தான் காமனாக இருக்கா? ஸோ அப்போ குயினுக்கான கோடு என்ன, NG is the right answer. Okay. In a certain code language, route is coded as 1625. இந்த fictitious codingல அழகா ரெண்டு விதமா கேக்குறாங்க. ஒன்னு வந்துட்டு ரெண்டுத்துக்கு காமனா இருக்க விஷயம், இல்லாட்டி ரெண்டுத்துக்கு யூனிக்கா இருக்கிறத வச்சு நம்ம கோட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ரவுட்கான கோடு 1625. அடுத்து ஆட்டோக்கான கோடு 1546ன்னு சொல்றாங்க. முடிஞ்சா இப்போ எனக்கு யாருக்கான கோடு வேணும்னா ஏக்கான கோடு வேணுமா? அப்போ இது ரெண்டுத்துலையும் காமனாக இருக்க ஏவான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டுத்துலையும் யூனிக்காக இருக்கிறதா ஏ. TUO வந்து காமனாக இருக்கா? அப்போ மிச்சம் இருக்கிறதுல யார் காமனாக இருக்கிறது பாருங்களேன். 165 காமனாக இருக்குது, 4 யூனிக்காக இருக்குது. இங்கே 165 காமனாக இருக்குது, 2 யூனிக்காக இருக்குது. அப்போ இதில் யூனிக்காக இருக்க வேல்யூ யார், 6. 6க்கான கோடு 2. இதில் யூனிக்காக இருக்கிறது யார், ஏக்கான கோடு 4. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஏக்கான கோடு தான். ஸோ அப்போ ஏக்கான கோடு C தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4. கொஸ்டின் நம்பர் 8ல PO8 இஸ் ரிலேட்டட் டு SM -5 மாறிடுச்சு. அப்போ 8ன்றது -5 மாறி இருக்குன்னா நம்ம நம்பர் வச்சு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுவோமா? 8 -5 எப்படி மாறும், 8 -13 பண்ணாதான் எனக்கு -5 கிடைக்கும். அப்போ அடுத்து செக் பண்ணுங்களேன். 12 என்ன பண்ணால் வந்து -1 மாறும், -13 பண்ணாதான் ஆகும். அப்போ டேரெக்டாக கொஸ்டினில் 18 - 13 பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு +5 ஆன்சர் கிடைப்பாங்க. ஸோ +5 இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் எனக்கு ஏ இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. அப்போ பியும் சியும் என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், இஜி இருக்குது, எஃப்ஹெச் இருக்குது. இப்பயுமே ஏதாவது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சா அவங்களால போட முடியும். ஒரு லெட்டர் யார் கண்டுபிடிக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டரே போயிடுவோமா? பியிலேருந்து எஸ் என்ன ஆகுறாங்க, P16 S19 +3 ஆகுது. அப்போ சியிலேருந்து +3 பண்ணால் C +3 F தான் எனக்கு ஆப்ஷன் ஏல இருக்காங்க ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. சீட்டிங் பர்சன் தான், ரவுண்ட் ஷேப் தான், அதுவும் என்ன பண்ணுறாங்க, ஃபேஸிங் டு தி சென்டர் தான். அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நமக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர், ABCDEFG 7 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டத்தில் உள்வட்டத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, நேருக்கு நேரில் உட்காந்துருக்காங்க. இப்போ only 2 people sit between F and B when counted from the right of F. அதாவது F மற்றும் B க்கு இடையில 2 பேர் தான் இருக்காங்க. அதுவுமே எப்படியா, F க்கு வலது பக்கத்துல இருந்து பார்க்கறப்பன்னு சொல்லிட்டாங்க. அப்போ F க்கு வலது பக்கத்துல 1 2 விட்டுட்டு யார் இருக்காரு, B இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, only 2 people sit between B and A when counted from the right of B. B உடைய ரைட், அதாவது B உடைய வலது பக்கத்துல இருந்து பார்க்கறப்ப 2 பேர் விட்டு யார் இருக்காங்க, A இருக்காங்க. 1 2 விட்டுட்டு A on the left side of F. ஓகேவா? நெக்ஸ்ட் only 3 people sit between F and E when counted from the right of F. F க்கும் E க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. அது எப்படி, F க்கு வலது பக்கத்துல இருந்து பார்க்கறப்ப F உடைய ரைட் 1 2 3 விட்டுட்டு யார் இருக்காங்க, E இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஸோ அண்ட் ஃபைனலி D sits to the immediate left of C. இப்போ DC சேர்ந்து வரணும், சரியா? இமிடியேட் லெஃப்ட்னா உடனடியாக சிக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் டி இருக்கான்றாங்க. அப்போ 2 பேர் சேர்ந்து போகிற மாதிரி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்கணும், அதுவும் D sits immediate left of C. சிக்கு இடது பக்கத்தில் டி இருக்கார். ஸோ அங்கே மிச்சம் இருக்கிறது எப்படியும் ஜியாக தான் இருப்பாங்க, ஜி போட்டாச்சு. முடிஞ்சா? இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். how many people sit between F and G when counted from the left of F? F உடைய இடது பக்கத்துல இருந்து பார்க்குறப்ப F க்கும் G க்கும் இடையில எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. F உடைய இடது பக்கம் எது, இதுதான். G க்கும் F க்கு நடுவில் ஒரு ஆள் தான் இருக்கான். ஸோ தட் இஸ் ஏ தான். ஸோ ஆப்ஷன் இது டி, F ஒரு ஆள் அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் டி.
Question number 10 பாருங்க. Naveen starts from point A and drives 11 km towards the south. அதாவது இந்த நவீன் என்றவர் பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி 11 km சவுத் நோக்கி, அதாவது தெற்கு நோக்கி வரார். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் ஏன்றதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 11 km தெற்கு நோக்கி வரார் அவர். அடுத்து he then takes left and drives 5 km. எது லெஃப்டாக இருக்கும் கீழே வரவங்களுக்கு, நமக்கு எது லெஃப்டாக அதுக்கு ஆப்போசிட். அதாவது இந்த சைடில் ஒரு 5 km என்ன பண்ணுறாரு அவர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அண்ட் டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் டிரைவ்ஸ் 4 km. திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 4 km போகிறார். எது லெஃப்டாக இருக்கும், அப்வர்ட்ஸில் ஒரு 4 km ட்ராவல் பண்ணி போகிறார். நெக்ஸ்ட்டு he takes a right and drives 6 km. வலது பக்கம் திரும்பி 6 km போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி he took a left turn and drives 7 km. லாஸ்ட்டாக ஒரு லெஃப்ட் டர்ன் இடதுபுறம் திரும்பி 7 km போகிறான். நான் இங்கே நிறுத்துறேன். ஏன் நிறுத்துறேன், இதான் பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்க. ஏன் இங்கே நிறுத்துறேன்னா பாருண்ணா, இது 11, இது ஒரு 4, இது ஒரு 7, ரெண்டு ஆட் பண்ணால் கிடைக்கும் 11 கிடைக்குமா? அப்போ இது ரெண்டும் பேரலல் பாயிண்ட்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன், பாயிண்ட் பியிலேருந்து பாயிண்ட் ஏ திரும்ப ஒரு சென்றடைறதுக்கு எவ்வளவு தூரம், அதாவது என்ன திசையில் போகணும், ரெண்டுமே கேட்குறாங்களா? இது என்ன திசை ஃபஸ்ட்டு, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இது வெஸ்ட்டு, அதாவது மேற்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கிலோமீட்டர் எவ்வளோ பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், இது ஒரு 5ஆ, இது ஒரு 6ஆ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் 11. அப்போ இங்கே 11, இங்கே 11 தானே இருக்கும். அப்போ 11 km மேற்கு நோக்கின்றது தான் ஆன்சராக இருக்கும். 11 km டுவர்ட்ஸ் வெஸ்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, மேற்கு அப்படின்றது தான் திசை, நமக்கு 11ன்றது தான் தூரம். வாட் should be come in the place of question mark in the given series கேட்குறாங்க. 113, 99, 85, 71, 57, அதாவது 113, 99, 85, 71, 57. என்ன ரொம்ப கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு போகுது, ரொம்ப ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் தான். -14, -14, 85, 74, -14, 71, 54, -14 தான். ஸோ அப்போ 57லேருந்து -14 மணி கிடச்சிருக்கு எனக்கு 43 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். UXZ 79, 77, 75, 73. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது கண்டுபிடிச்சாலுமே வேஸ்ட் தான். ஏன்னா பாருங்களேன், எல்லா ஆப்ஷன் எப்படி இருக்கு, 71, 71 இருக்குது. அப்போ நம்ம நம்பரில் கையே வைக்க வேணாம், ஆப்வியஸாக 71 தான் வரப்போகுது. இல்லைனாலும் ஈஸியான மெத்தட் தான், -2, -2 தான் ஆகிறாங்க. இப்போ லெட்டர் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், UQML. யூலேருந்து Q என்ன ஆகுறாங்க, 21, 17, -4. Qலேருந்து M என்ன ஆகுது, 17, 13, -4. Mலேருந்து I 13, 9, -4. அப்போ ஐயிலேருந்து 9 - 4 பண்ண என்ன கிடைப்பாங்க, 5. ஈன்றது ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்க போகுது. அப்போ இ இருக்க ஆன்சர்ஸை நான் எடுத்துக்கிறேன். டியும் பியும் எலிமினேட் பண்ணுறேன். இஜி இருக்குது, இஹெச் இருக்குது. இப்போ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா முடிச்சிடலாமா? ஓகே. XT 24, 20, -4. TP 20P 16, -4. 16, 12, -4. அப்போ L 12லேருந்து -4 பண்ணால் 8 கிடைக்கும். 8ஓட வேல்யூ என்ன, ஹெச். அப்போ ஹெச்ன்னு இருக்க ஆன்சர் எனக்கு யார், எனக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? 13th கொஸ்டின் பாருங்க. PPR NQO LRN HTF. ஆப்ஷனில் பாருங்கள், எல்லா ஃபஸ்ட் லெட்டருமே யூனிக்காக இருக்கா? அப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் தானே. PN என்ன ஆகுறாங்க, 16, 14. NL 14, 12, -2. Lலேருந்து -2 பண்ண போகிறோம். L -2 10. ஸோ ஜே அப்படின்ற ஆன்சர். ஜேல ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஆப்ஷன் பி, JSI இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சரிமா, எலிமினேட் பண்ணி போடுங்க, ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் லெட்டர் பார்த்தாலும் எல்லாம் யூனிக்காக தான் இருக்குது பாருங்கள். சரியா? இதுவே நீங்கள் செகண்ட் லெட்டர் சூஸ் பண்ணால் மட்டும் வைஸ்லி JJ 2 வந்து மாட்டிருக்கும். அப்படி பார்த்தாலும் செகண்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி ஆன்சர் இல்லை நமக்கு. ஓகே. 14th கொஸ்டின், சிலாஜிசம். சம் டீச்சர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். சில ஆசிரியர்கள் என்னன்னு சொல்கிறாங்க, எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து ஆல் ரைட்டர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது எல்லா ரைட்டர்ஸுமே என்ன சொல்கிறாங்க, எனக்கு ப்ரொஃபஷனல்ஸ். ஆல் வந்து என்ன பண்ணி சொல்லியிருக்கோம், ரைட்டர்ஸ். ஃபஸ்ட் இருக்கிறதுக்கு உள்ளே போடுங்க, செகண்ட் இருக்கிறதுக்கு வெளில போடுங்க. உங்களுக்கு எக்ஸாமில் மறந்தாலும் இந்த ஷார்ட்கட் நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் சம் ப்ரொஃபஷனல் ஆர் டீச்சர்ஸ். சில ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. எஸ், PMT என்ன இருக்கீங்க, இன்டர்செக்ட் ஆகியிருக்கா? ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஆல் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். எல்லா டீச்சர்ஸும் ப்ரொஃபஷனல்ஸா? இல்லை, அப்படி இல்லவே இல்லை. ஸோ செகண்ட் ஒன்று தப்பு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். ஆப்ஷன் பி, இரண்டாவது முடிவுரை மட்டுமே எனக்கு என்ன பண்ணுது, பின்பற்றப்படுது. ஆப்ஷன் பி.
ஒன்லி ஒன்று தானே. ஆப்ஷன் பி முதலாவது முடிவுரை மட்டுமே பின்பற்றப்படுகிறது. 15th பாருங்க, கோடட் பிளட் ரிலேஷன் இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ப்ளஸ்னா என்ன அர்த்தம் மைனஸ் என்ன கொடுத்துறோம். நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏபின்னு இருந்தால் ஏபின்னு இருக்கான்னு மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பின்னா ஏ சிஸ்டர் ஆஃப் பின் படிக்கிறோமா, அப்போ அதே மாதிரி டி சிஸ்டர் ஆஃப் பின் கேன்னு படிச்சிருவோம். இதுவே மாற்றி ஏ ப்ளஸ் பின்னா பி சிஸ்டர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் எப்படி போடணும், டி ப்ளஸ் கேனா கே இஸ் சிஸ்டர் ஆஃப் டின்னு போடணும். இதை மட்டும் நோட் பண்ணி கவனமாக பாருங்கள். கோடட் பிளட் ரிலேஷன் வேறு எதுவுமே கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, அதையும் நோட் பண்ண போகிறோம். கவனக்குறைவு தான் அதில் வருமே தவிர்த்து மற்றபடி அது கஷ்டமாலாம் இருக்க போகிறதில்ல, கவனமாக போட்டாலே போதுமானது. சரி, டி ப்ளஸ் கேனா என்ன அர்த்தம், சிஸ்டர். டி என்பவர் கேயின் சகோதரி அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, கே டிவிஷன் எஸ். டிவிஷன் என்னவா, பிரதர். கே என்பவர் எஸ் உடைய சகோதரர் சொல்லிட்டாங்க. எஸ் மல்டிப்ளிகேஷன் யூனா என்ன, ஹஸ்பண்ட். எஸ் என்பவர் யூவின் கணவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யூ கணவர்னா யூ எஸ் கணவர்னா யூ இஸ் பி வைஃப். யூ மைனஸ் ஜேன்னு அர்த்தம் மதர். யூ அப்படின்றவங்க யாரு, ஜேக்கு மதர்னு சொல்றாங்க. சரியா, ஜே பொண்ணா பையனான்னு தெரியாது. கொஸ்டின் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு ஜே. ஓகேவா, டி ரிலேட்டட் டு ஜே. ஜேக்கு டி என்ன உறவுனா, ஜேவுடைய அப்பா இருக்காரா, அப்பாவுடைய சிஸ்டர். அப்பா ஃபாதர் சிஸ்டர்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தந்தையின் சகோதரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16. This question is based on the 5 3-digit number given below. ஓகே, 5 3-digit நம்பருக்கு பொறுத்து தான் இந்த கொஸ்டினே இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப், ஓகே, if 2 is added to the all the first digit of every number. ஓகேவா, இப்போ இதில் இருக்கிற எல்லா முதல் இலக்கத்துக்கூடையும் என்ன பண்ணணுமா, 2 ஆட் பண்ணணுமா. ஆட் பண்ணிடுவோமா. ஸோ 4 ஃபஸ்ட் ஆட் பண்ணால் கிடைப்பாங்க. 4 + 2 என்ன, 6. 5 + 2 என்ன, 7. 2 + 2 என்ன, 4. 6 + 2 என்ன, 8. லாஸ்ட்டாக 3 + 2 5. ஆட் பண்ணணுமா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, in how many numbers will the first digit be exactly divisible by the second number. அதாவது எழுதிப்போம், 6 5 8 7 6 9 4 8 6 8 7 1 5 4. என்ன கேட்குறாங்கன்னா இதில் எத்தனையில் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா in how many numbers will the first digit be exactly divisible by the second number. ரெண்டாவது எண்ணால் முழுசாக வகுப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்க மாதிரி எத்தனை செட்டு நம்மளுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு முதல் எண் இலக்கத்துடன் 2 கூட்டிட்டோமா முடிஞ்சு. எத்தனை எண்களில் முதல் இலக்கமானது ரெண்டாவது இலக்கத்தால் சரியாக வகுப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது டிவிசிபிலிட்டி மேட்ச் ஆகும். 6 5 கண்டிப்பாக அது கோப்ரைம் நம்பர்ஸ், கண்டிப்பாக டிவிசிபிள் இல்லை. 7 6 வாய்ப்பு இல்லை. 4 4 ஆக முடியுமா, எஸ் 4 இஸ் டிவிசிபிள் பை 4. நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சது தான். 8 7 கோப்ரைம் தான், 5 7 5 4 கோப்ரைம். ஏன்னா கோப்ரைம் பண்ணுறீங்கன்னா அதில் இடத்துக்கு என்னவா இருக்கும், HCF 1 இருக்கும். சரியா, அது கோப்ரைம் நம்பர்ஸ். அதுக்கான காமன் டிவிசர் 1 மட்டும்தான் இருக்க முடியும். சரியா, சரி. ஸோ இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ 1 இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17. 7 பெட்டிகள் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அடுக்கி வச்சுக்கிறாங்களாம். அதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா only 2 boxes are placed below I. ஐக்கு கீழே 2 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. அப்புறம் என்ன அர்த்தம், கீழே 2 பெட்டி மட்டும் தான் ஐக்கு இருக்குது. அப்போ ஐ எங்கே இருந்திருப்பாங்க, கீழே இருந்து 3ஆவது இடத்துல இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் only 2 boxes are placed below I. only 1 box is placed above J. ஜேக்கு மேலே ஒரு பெட்டி தான் இருக்குன்னா அப்போ ஜே மேலே வந்து ஒரு பெட்டி விட்டு இங்கே இருப்பார். இங்கே யார் இருக்காங்கன்னா சொல்லலாம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு only 1 box is placed between J and K. ஜேக்கும் கேக்கும் இடையில் ஒரு பாக்ஸ் தான் இருக்கான். ஜேக்கு மேலே ஒரு பாக்ஸ் விட்டு மேலே போட முடியுமா, முடியாது. அப்போ கீழே தான் வரணும். ஒரு பாக்ஸ் விட்டு கே இங்கே வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு பி இஸ் பிளேஸ்ட் இமிடியேட்லி அபவ் சி. இப்போ தான் நம்மளுக்கு ஹிண்ட் கிடச்சிருக்கு. என்னது, சிக்கு உடனடியாக மேலே பி இருக்குன்னு. அப்போ கண்டிப்பாக சேர்ந்து போடணுமா 2 பேரையும். 2 பேர் போகிற மாதிரி எங்கே இடம் இருக்குது, கீழே மட்டும்தான் இருக்குது. இப்போ சி பி முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தா பாக்ஸ் டி இஸ் பிளேஸ்ட் சம்வேர் பிலோ ஏ. ஓகேவா, டி எங்கே இருக்குன்னா ஏக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். அப்போ ஏடின்றது தான் நம்மளுக்கு வரப்போகுது. மிச்சம் இருக்கவங்க ஃபில் பண்ணிடலாம். ஏ டி. கொஸ்டின் இஸ் how many boxes are placed between A and B. ஏக்கும் பிக்கும் இடையில எத்தனை பெட்டிகள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏக்கும் பிக்கும் இடையில 1 2 3 4. There are 4 boxes between A and
பி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி 4 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். Question number 18 பாருங்க. Rahul starts from point A and drives 9 km towards north. Point A ல ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றாரு அவரு 9 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்த் பக்கம் போறாரு. இப்போ பாயிண்ட் ஏல இருந்து என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் ஏ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? நார்த்ல இது மேல் பக்கத்துல 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு அவரு. ஸோ ஏ பாயிண்ட்ல இருந்து நார்த் பக்கம் 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாங்க. He then take a right and drive 6 kilometers. அங்கேருந்து எது வலது பக்கம் திரும்புறாங்க, இங்கேருந்து என்ன பண்றாங்க 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறாரு. Then right turns and drives 14 kilometers. அங்கேருந்து வலது பக்கம்னா என்ன அர்த்தம், இப்படி போகிறவங்களுக்கு எது வலதாக இருக்கும், டாப்பாக இருக்குமா பாட்டமாக இருக்குமா? ஸோ டுவர்ட்ஸ் டவுனில் தான் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாரு 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வராங்க. He then takes a right turn and drives 9 kilometers. அங்கேருந்து ஒரு வலது பக்கம் 9 கிலோமீட்டர்ஸ் திரும்ப போகிறாங்க. எது ரைட் டர்னாக இருக்கும், கீழே வரவங்களுக்கு இந்த பக்கத்தில் 9 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறாரு. And next he take a final right turn and drives 5 kilometers. கடைசியாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்து வலது பக்கம் திரும்பி போகிறாரு. இந்த பக்கத்தில் திரும்பி இங்கே பேரலாக நிப்பாட்டுறேன். ஏன் இங்கே பேரலாக நிப்பாட்டுறேன், இது 14 இது 9 இது 5 இப்போ 9 + 5 எவ்வளோ 14, இது ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்கும் பேரலாக தான் இருக்கும். இது என்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் பி. புரிஞ்சிச்சா? இன் விச் டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க, டைரக்ஷன் கேட்குறாங்க. பாயிண்ட் ஏவை திரும்ப அவர் ரீச் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இது என்ன டைரக்ஷன், பியிலேருந்து ஏவை நோக்கி போகணும்னா ரைட் சைடில் போகணும். இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட், கிழக்கு டைரக்ஷன். முடிஞ்சு போச்சா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பாருங்கள், இது ஃபுல்லாக 9, இது 6. சரி, அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஸோ இதுதான் 3. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, கிழக்கே 3 கிலோமீட்டர். இந்த குரூப்பில் டூப்பு கொஷின் தான். 19 என்ன இருக்குது, கிளாசிஃபிகேஷன் FHM, ACI, DFL, LNT என்ன ஆகுறாங்க, FHM 6, 8, 13 +2 +5 ஆகுது. அடுத்து பாருங்கள் ACI என்ன ஆகுது +2, அடுத்து என்ன ஆகுறாங்க +6 ஆகுறாங்க. அப்போ +2 +5 ஒன்று ஆகுது, +2 +6 ஒன்று ஆகுது. அடுத்து இருக்கிறத நம்ம செக் பண்ண முடிஞ்சிருமா? சரி, DFL, Fலேருந்து Dலேருந்து F என்ன ஆகுது +2, Fலேருந்து L என்ன ஆகுறாங்க +6. 6, 12 +6 ஆகுதா? அப்போ +5 ஆகிறது எனக்கு தப்பு. FHM நம்ம டியை செக் பண்ண வேண்டாம், இருந்தாலும் பார்த்துருவோமா? ஸோ LN +2, NT +6 தான் ஆகுறாங்க. எனக்கு கரெக்டான பேட்டர்ன் +2 +6. ஆப்ஷன் ஏல தப்பா +2 +5 ஆகுறாங்க. அவன் தான் எனக்கு ஆட் ஒன் அவுட், பொருந்தாத ஒன்று. 20வது கொஸ்டின் 532, 532, 530, 526, 520 and 512. ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸாக இருக்குது, கம்மியாக டிஸ்கிரீஸ் ஆகுது. 32, 30 என்ன ஆகுறாங்க -2, -4, -6, மைனஸ் என்ன ஆகுறாங்க 20, 12 -8. அடுத்து என்ன ஆகணும், 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா டிஃப்ரென்ஸு, அப்போ -10 ஆகணும். 512 -10னா 502 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? KP15 is related to NL7. ஓகேவா? இப்போ 15க்கும் 7க்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா 15 என்ன பண்ணால் 7ஆக மாறும், -8 பண்ணால் ஆகும். சரி, நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போமா? 5ன்றது -3 மாதிரி இருக்குது, ஆப்வியஸாக -8 தான். அப்போ கொஸ்டினில் பாருங்கள் 18 -8 பண்ணால் என்ன கிடைப்பாங்க, எனக்கு 10ன்னு ஆன்சர் கிடைக்கும். 10 இருக்கு ஆன்சர், 2 ஆன்சர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சியும் பியையும் எலிமினேட் பண்ணிடுவோம். இதில் UL இருக்குது, VK இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணால் போதுமா? சரி, கேலேருந்து என்ன ஆகுறாங்க K11, N14 +3. அப்போ கொஸ்டினில் R இருக்குது, Rலேருந்து +3 பண்ணணும். 18 +3 என்ன 21. 21ஓட வேல்யூ என்ன U. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 22. Roshan ranked 54th from the top and 18th from the bottom in his class. How many students are there அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எனக்கு டோட்டல் தான் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பொசிஷன் 1 தெரியுது, அதாவது சேம் பர்சனோட பொசிஷன் 1 தெரியுது, பொசிஷன் 2 தெரியுதுன்னா அதை ஆட் பண்ணி -1 பண்ணிடுவோம். சிம்பிள். எதுக்காக இந்த -1 பண்ணுறோன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது.
எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ரோஷனை மேலேருந்து வரும்போது நான் ஒரு தடவை கவுண்ட் பண்ணிட்டேன், அதாவது 5th 4th கவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்து கீழேருந்து வரும்போது ஒரு தடவை கவுண்ட் பண்ணிட்டேன், 18th கவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ 2 இடத்துல அவர் டூப்ளிகேட் ஆகிறாரா, அதுதான் ஒன்று ரிமூவ் பண்ணுறது இந்த -1 ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காது. அப்போ 54 + 18. ஸோ டேரெக்டாக -1 பண்ணி மைனஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை மறந்துடும் சொன்னாலும் மைனஸ் ஓகே. 72 - 1னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு, எனக்கு 71. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 23 பாருங்க. 5 7 11 19 and 67. 5 7 என்ன ஆகுறாங்க, 5 7 என்ன பண்ணலாம், ஸோ இது எல்லாமே என்ன நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருந்தாலுமே நமக்கு என்ன பண்ணல, ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இல்லை. அப்போ இது ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ண பேட்டர்ன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, +2. 7 11 என்ன ஆகுறாங்க, +4. 11 19 என்ன ஆகுது, +8. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுது, டபுள் ஆகிட்டே போகுது. 8 டபுள் பண்ண என்ன கிடைப்பாங்க, 16 கிடைக்கும். அப்போ 19 + 16 தான் எனக்கு ஆன்சர் ஆக போகுது. செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். 19 + 6 ஆபியஸாக 35 கிடைக்கும். 35 ஆப்ஷனில் இருக்கா, எஸ் இருக்குது, சி தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர். அது செக் பண்ணுங்கள். 16 டபுள் பண்ண என்ன ஆகும், 32 கிடைக்கும். 35 + 32 is 67. புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன, 35 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம பண்ணுற நிறைய பேர் தப்பு என்னன்னா, இது பார்க்கறதுக்கு ப்ரைம் நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்கும், பட் ப்ரைம் நம்பர் சீரிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போய் முடியும். 19 அப்புறம் அடுத்த ப்ரைம் நம்பர் யோசிப்பீங்க. இங்கே இந்த 5 7 ஒரு ப்ரைம் நம்பர் விட்டு, அடுத்து வந்து இங்கே எத்தனை ப்ரைம் நம்பர் விட்டு இருக்குது, 2 ப்ரைம் நம்பர் விட்டு வந்திருக்கு. அடுத்து இந்த மாதிரி குழப்பமாக இருந்திருக்கும். சரியா, அது பார்க்கறது ப்ரைம் நம்பர் மாதிரி இருந்தாலுமே there is no ப்ரைம் நம்பர் இன் ஆப்ஷன்ஸ். அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். சரியா, கொஸ்டின் நம்பர் 24. இதுவுமே எனக்கு குரூப்பில் டூப் தான், செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த செட்டுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தா போதும். டிபி -2 நெக்ஸ்ட்டு சிஏ -2 ஜிஇ -2 சிஇசெட் என்ன ஆகுறாங்க, -3 ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே நம்ம செக் பண்ணல, அது ஒன்று தான் செக் பண்ணிடும். இல்லை நான் வேறு எதாவது செக் பண்ணுறேன்னா சரி பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், ஏபி இருக்கா, டிஇ இருக்கா, இசட்ஏ அடுத்தடுத்த லெட்டர்ஸ் இருக்கா, இங்கே இசட் காமனாக இருக்கு பாருங்கள். எதை வச்சு வேணால் எடுத்துருக்கலாம். ரைட், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 25 அப்படின்னு பாருங்கள். 3 1 2 +6 நம்ம என்ன பண்ணணுமா, இங்கே ப்ளஸ்ஸை டிவிஷனாக மாற்றணும். சரியா, ப்ளஸ்ஸை என்ன மாற்றணும், டிவிஷனாக மாற்றணும், டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். அடுத்து மைனஸை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், மல்டிப்ளிகேஷனை மைனஸாக மாற்றணும். அப்போ 312 / 6 மல்டிப்ளிகேஷன் என்னவா மாறும், எனக்கு -5. மைனஸ் என்னவா வரும், மல்டிப்ளிகேஷனாக மாறும் 32. டிவிஷன் என்னவாகும், ப்ளஸ் ஆகும் 300 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 16 56 26 52ன்னு கிடச்சிருப்பாங்க. ஸோ 52 - 532 அப்படின்னு பார்த்தா 532 32 10 எவ்வளோ நம்மளுக்கு 320, அதில் பாதி போட்டால் முடிஞ்சா. ஸோ 160 + 300 முடிஞ்சா. ஸோ மைனஸ் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும், -108 + 300 அப்படின்னு கிடச்சிருப்பாங்க. ஸோ மைனஸ் பண்ணியிருப்பா 192 அப்படின்னு கிடச்சிருக்கும். ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 26. MNOPWXY are sitting around a circular table facing the center of the table. ஓகேவா, எத்தனை பேர், ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸிங் டு தி சென்டரில் உட்காந்துருக்காங்க. சரியா, இதில் only 2 people sit between P and O when counted from the left of O. ஓக்கும் P கூட 2 பேர் இருக்காங்க. ஓவோடைய இடது பக்கத்தில் வந்து பார்க்குறப்ப 1 2 நடுவில் விட்டுட்டு P இருக்காரு. நெக்ஸ்ட்டு W sits third to the left of N. W எங்கே இருக்காங்கன்னா Nக்கு third to the leftல இருக்காங்க. சரியா, அடுத்து Y sits to the immediate right of N. Y எங்கே இருக்குது, Nக்கு உடனடியாக வலது பக்கத்தில் இருக்குது. அடுத்து Y sits second to the left of P. போட்டுடலாமா, Pக்கு இடது பக்கம் எது, எனக்கு இந்த பக்கம், இந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் இருப்பாங்க. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்களா, Y இருக்காங்களா. இப்போ முடிச்சிடலாமா. ஒய்க்கு உடனடியாக யார் இருக்கணும், எனக்கு இடது பக்கத்தில், ஒய்யோட இடது பக்கம் எது, என்னு. எண்ணுக்கு இடது பக்கத்தில் 1 2 3 இடத்துல யார் இருக்கணும், W இருக்கணும். அடுத்து X is not an immediate neighbor of W.
எக்ஸ் வந்து டபிள்யூ பக்கத்தில் வரக்கூடாது. நல்லா பாருங்களேன், டபிள்யூ பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, டபிள்யூ தாண்டி ஒரு பக்கம் இருக்குது. அப்போ எங்கே வரப்போகிறாரு? எக்ஸு டபிள்யூ கூட இல்லாத இடத்துல வரப்போகிறாரு. இங்கே மிச்சம் இருக்கவங்க யார் வருவாங்கன்னா, ஸோ எம்என் எம் தான் மிஸ் ஆகுது, எம் மிஸ் ஆஞ்சு லெஃப்ட் ஆஃப். கொஸ்டின் ஹூ சிட்ஸ் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் எம். எம்முக்கு வலதுபுறத்தில் மூன்றாவது இடம் யாருன்னு கேட்குறாங்க. எம்முக்கு வலதுபுறம் இது 1 2 3 தேர்ட் பிளேஸில் ஒய் தான். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27. நம்பர் ஆஃப் பேர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நம்பரோட பேர் கொடுத்துருக்காங்கன்னா செட்டல் ஆகிது ஆன்சர். இந்த ப்ராக்கெட் போட்டு வரோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. 16 29 என்ன ஆகிறாங்க? இப்போ 16 டபுள் பண்ணால் கிடைக்கும் 32 -3 வச்சுக்கலாமா? சரி, செக் பண்ணி பார்ப்போம். 25 டபுள் பண்ணால் 50 -3 47. ஸோ ரொம்ப ஈஸி. 95 டபுள் பண்ணால் என்ன கிடைப்பாங்க? எனக்கு 180 119 கிடைக்கும். -3 பண்ணால் 187 தான் கிடைக்கும். இங்கே 186 இருக்குது, தப்பு. 78 டபுள் பண்ணால் என்ன கிடச்சிருப்பாங்க? 156 கிடச்சிருக்கும். -4 பண்ணிட்டாங்க, தப்பு. 84 டபுள் பண்ணால் 168 கிடச்சிருக்கும். இங்கே 79 வந்துச்சு, தப்பு. 62 டபுள் பண்ணியிருந்தா 124 கிடச்சிருக்கும். 124 -3 is 121. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Question number 28. 5 people A, B, C, D are sitting in a row facing north. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு ரோவில் உட்காந்துருக்காங்க. எதுக்கு நார்த்து சவுத்து கொடுக்குறாங்க? லெஃப்ட் ரைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ரோவில் இதான் லெஃப்ட்டு, இதான் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் டி சிட்ஸ் தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன். டி எங்கே இருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்களா? எப்படி இது பார்த்தா ஒரு தேர்ட் தான், ஏன்னா சென்டரில் இருக்காரியா. இ சிட்ஸ் ஃபிஃப்த் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன். இ எங்கே இருக்காங்க? லெஃப்ட்லேருந்து 5th பிளேஸ்னா 1 2 3 4 லாஸ்ட்டில் இருக்காருன்னு தான் அர்த்தம், ரைட் சைடில். ரைட். நெக்ஸ்ட் பி சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஏக்கும் டிக்கும் நடுவில் பி இருக்கார். அப்போ பாருங்களேன், இந்த பக்கம் இடம் இருக்கா? ஏக்கும் டிக்கும் நடுவில் ஏ போட இல்லை. அப்போ ஏக்கும் டிக்கும் நடுவில் பி இருக்காரு. ஃபைனல் மிச்சம் இருக்கவங்க ஏபிசி தான் மிச்சம் இருக்கு. சி இங்கே வந்துடுவாங்க. கொஸ்டின் பாருங்க, ஹூ சிட்ஸ் அட் தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி லைன். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் லைனில் யார் இருக்கா? ஏ தான். ஆன்சர் ஏ. ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Refer to the given number series and answer the questions as follows. How many such numbers? Odd numbers. எத்தனை odd numbers இருக்கணும்? ஓகேவா? odd numbers-ஆ இருக்கணும். Each of which is immediately preceded by odd number. முன்னாடி என்ன வந்திருக்கணும்? ஒரு odd number வந்திருக்கணும். And followed by an odd number. பின்னாடி என்ன இருக்கணுமா? odd number இருக்கணும். அதாவது ஒற்றைப்படையன் 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 3 ஒற்றைப்படையன் எத்தனை இடத்துல சேர்ந்துருக்குன்னு கேட்குறாங்க. செக் பண்ணிடுவோமா? இந்த மாதிரி வேறு கொஸ்டின் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா இந்த மிஸ் பண்ணிடுவீங்க. சரியா? 119 ஒரு செட்டு, அதுக்கப்புறம் 153 ஒரு செட்டு, 531 ஒரு செட்டு, 311 ஒரு செட்டு. இதுதான் கவனமாக பார்க்கணும். சரியா? அப்போ 119 ஒரு செட்டாக எடுத்து எதுனால பெட்ரு. 153 அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், 531 இருக்கா, அடுத்து 311 இருக்கா. இதுதான் கவனமாக பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு 593 939 நெக்ஸ்ட்டு 395 அடுத்து 955. புரியுதா எப்படி எடுக்கிறோன்னு? நெக்ஸ்ட்டு பாருங்க 931 முடிஞ்சிச்சா? ஸோ 931 எனக்கு லாஸ்ட்டு பேராக இருக்கும். வேறு எதாவது இருக்கான்னு செக் பண்ணால், ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலி 9 pairs ஆஃப் ஆட். அதாவது 3 ஒற்றைப்படைகள் சேர்ந்த மாதிரி 9 pairs இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். In last and final questions, question number 30. All fruits are candies. எல்லா பழமுமே என்னன்னு சொல்கிறாங்க? கேண்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா? ஃப்ரூட்ஸ் உள்ளார, கேண்டிஸ் வெளியே. ஃபஸ்ட் இருக்கவங்க உள்ள, செகண்ட். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்ப்ரவுட்ஸ். இப்போ இது எப்படி போடுறது? வெரி குட். அதாவது எல்லா ஃப்ரூட்ஸும் என்னன்னு சொல்லணும், எனக்கு ஸ்ப்ரவுட்ஸாகவும் இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணி போடணும். சரியா? இப்போ இவங்க 2 பேருக்கு இருக்க இன்டர்செக்ஷனில் இவங்க இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த மாதிரியும் போடலாம், இல்லை 2 பாஸ்வேர்ட் வச்சு போடலாம். அதாவது எல்லா ஃப்ரூட்ஸும் கேண்டிஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் ஸ்ப்ரவுட்ஸ். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், இதை கவனிச்சுக்கோங்க. சம் கேண்டிஸ் ஆர் ஸ்ப்ரவுட்ஸ். சில கேண்டிஸ் ஸ்ப்ரவுட்ஸ் 2 இன்டர்செக்ட் ஆகியிருக்கா? எஸ், ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஆல் ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். எல்லா ஸ்ப்ரவுட்ஸும் ஃப்ரூட்ஸா? இல்லை, எல்லா ஃப்ரூட்ஸ்னா ஸ்ப்ரவுட்ஸ். அதை மாற்றி கொடுத்தாலே, ஆளில் வர மாதிரி வந்தாலே கன்ஃபார்ம் தப்பு போட்டுடலாம். படமே கூட செக் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்டு. ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். அதாவது முடிவுரை ஒன்று மட்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்றத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் இ. சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டில் என்ன ஸ்கோர் எடுத்துருக்கீங்க, ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றத உங்களோட
டவுட்ஸ்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நல்லா படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.